கோயம்புத்தூரில் எம்ஏ படித்துக் கொண்டே அலுவலகத்தில் பார்ட் டைமாக பணியாற்றி வரும் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் என்ஜினியரிங் கல்லூரி தலைமை செயல் அதிகாரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமறைவான அந்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். விவரம். வணக்கம். கோவை மாவட்டம் காரமடையில் தனியார் கல்லூரி உள்ளது. இங்கு 23 வயது பெண் கல்லூரி அலுவலகத்தில் பணியாற்றிக் கொண்டு அங்கு எம்ஏ படித்து வருகிறார். அக்கல்லூரியில் சிஇஓவாக பணியாற்றி வருபவர் பிரசன்னா. இவர் அந்த பெண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் அடிக்கடி குறுஞ்செய்திகளை அனுப்பி வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் அந்தரங்க செய்திகளை அனுப்ப ஆரம்பித்துள்ளார். இது வெளியில் தெரிந்தால் பிரச்சனையாகிவிடும் என பயந்து குறுஞ்செய்திகளை அந்த பெண் அளித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த மார்ச் 15ஆம் தேதி மாலை பணி முடிந்து வீட்டுக்கு கிளம்பும் போது தனது அறைக்கு அந்த பெண்ணை அழைத்த பிரசன்னா அவருக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இதனால் அதிர்ந்து போனவர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். நீ இந்த சம்பவத்தை வெளியே கூறினால் பணியிலிருந்து நீக்கி விடுவதாகவும் என்ஜினியரிங் டிகிரி பெறவிடாமல் செய்து விடுவதாகவும் பிரசன்னா மிரட்டியுள்ளார். இது குறித்து அந்த பெண்ணின் கணவர் கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் கூறியுள்ளார். ஆனால் கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிகிறது. இதையடுத்து தன்னை பாலியல் துன்பத்திற்கு ஆளாக்கிய பிரசன்னா மீது நடவடிக்கை கோரி பெர்நாயக்கம்பாளையம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பெண் புகார் அளித்துள்ளார். ஆய்வாளர் இந்திராணி சோபியா வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறார். தலைமறைவான பிரசன்னாவை போலீசார் தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.